Daily. Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ராயப்பனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளராக துரைசாமி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் 60 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்ததாக கூறி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து கையாடல் செய்ததை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 3 நாட்களாக அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு செய்ய தொடர்ந்து வருகை தந்திருக்கின்றனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாத துரைசாமி தனது உறவினர்களை அழைத்து வந்து பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அலுவலகத்திற்குள் ஆய்வில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை அவரது உறவினர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரெண்டு பேரும் தடவை தான் யாரும் உறுதி சொல்ல முடியாது. அது எப்படி கடைசி நீங்கள் எப்படி கடன் போட்டு எடுக்குங்களோ எடுங்க. நாங்கள் அவங்களும் சொல்ல முடியாது, இவங்களும் சொல்ல முடியாது. என்னால் நீ இல்லை நான் இருக்க முடியாது. மேலும் அதிகாரி ஒருவர் நடந்த சம்பவங்களை வீடியோ எடுக்க முற்பட்ட போது துரைசாமியின் உறவினர்கள் சிலர் வெளியூர் நபர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று காது கூசும் அளவிற்கு ஆபாசமாக பேசி மிரட்டும் தொனியில் பேசிய காட்சிகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன. இது ஒருபுறம் இருக்க, கையாடல் செய்த துரைசாமி அதிகாரிகளை சரிகட்டுவதற்காக தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தனியார் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து துரைசாமி போன் செய்தால் எடுப்பதில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாளைக்கு வரங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனை தான் அமௌண்ட் வாங்கினாரு. 20 தரனாரு. நாங்களும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லை. கரெக்டுங்களா? ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 ஃபோன் எடுக்கிறது. மேலும் துரைசாமி பணத்தை கொடுத்தால் மட்டுமே அங்கிருந்து செல்வோம் என கூறி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். எம்டி செக் கொடுத்துருக்காரு. என்ன இன்ஸ்பெக்ஷன் எஸ்ஓலாம் வந்திருக்காங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபைனான்ஸ்காரங்க இருக்காங்க பக்கத்தில் கிரைம் பண்ண கொடுத்தவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் அந்த ப்ரூஃபில் கொடுக்குறோம். ஃபைனான்ஸ்காரங்க என்ன பண்ணுவோம், சரி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பண்ணுவோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நேற்று நைட் வரேன் பார்த்துட்டு அவங்க வைஃப் பண்ணிட்டு இது கரெக்டாக நின்னாரா இல்லையாது கேட்டதுக்கு சீல் வச்சுட்டாங்க. அதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு எங்கிட்ட என்ன சொல்லணும். வெளியே தானே இருந்தீங்க, நீ சாயந்தரம் வெளியே இருந்தீங்க, நீ பாத்தீங்களா இல்லையா? இறுதியில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஏதேதோ கூறி பணத்தை விரைந்து தருகிறேன் என சமாளித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. Taste the Daily.